நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஈஸ்வரி தான் காரணம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு இனியாவோட இந்த சுச்சுவேஷனுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். பெரிய இடத்து சம்மந்தம், நல்ல பையன், கோடீஸ்வரன், பணம் இருக்குது, போதும், இதெல்லாம் இதை தவிர வேறு என்ன வேணும்? அது வந்து மனுஷனா, மிருகமா, மாடா, எதுவாக இருந்தால் என்ன, கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அண்ட் கோபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இனியாவோட வாழ்க்கையை குழியில் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இனியா பாக்கியாவுக்கு ஒரு பாரமாக தான் இருந்திருக்காங்க. வேணா பாக்கியா வந்து இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் பாக்கியாவுக்கு வந்த 100 பிரச்சனையில் 98 பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவங்கள வச்சு தான் வந்துச்சு, இவங்களால தான் வந்துச்சு. ஸோ இப்போ தான் இனியாவுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம அப்பா சொன்னதையும் சரி, பாட்டி சொன்னதையும் சரியும் கேட்டிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் அண்ட் சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு எபிசோடில் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியா வந்து வழக்கம் போல் ஒரு கவர் ஸ்டோரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எடிட்டர் ஆச்சே, ஸோ அவங்க ஒரு ஸ்டோரி டைப் பண்ணும்போது அப்போ இந்த போதைப் பொருளை பற்றின விஷயங்களை வந்து பேச்சு அடிபடுது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு போதைப் பொருளை வச்சு ஒரு ஸ்டோரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க நண்பர்கள் கூட இருக்கிற சக ரிப்போர்ட்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியா, சில வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அதில் நிறைய இளைஞர்கள் மாட்டினாங்க, அதில் முக்கியமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு பணக்காரன், அவனோட குழந்தையும் மாட்டினா, அவனோட பையன் சின்ன பையன் தான், அவனும் மாட்டினா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா, யாரு ஏது என்ன சொல்லிட்டு நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஓ அவன் பேர் வந்து நிதிஷ் தான், அவங்க அப்பா பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இனியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனியா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு இது பெரிய ஷாக்கு, அவங்க தலையில இடி விழுந்துச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்க போகுது. ஏன்னா இனியா கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இனியாவுக்கு வந்து டவுட். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இனியா என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா அந்த கேஸை வந்து புரட்டி பார்க்குறாங்க. சிஸ்டத்தில் டைப் பண்ணி அந்த கேஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு புரட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக் காத்திருக்குது. அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் சொன்னது உண்மைதான், அது பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் கண்டறிகிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு பெரிய விஷயம் தெரிந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி சரியான குடிகாரன், அது போக ட்ரக் அடிக்டர் அப்படின்ற விஷயம் புரிய வருது. அண்ட் அது போக அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன், அவன் வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது பண்ண விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இனியாவுக்கு அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே இவன் வந்து ட்ரக் அடிக்ட் தான், இவன் சரியான மனுஷனே கிடையாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ புரிய வந்து என்ன பண்ண போகிறாங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பாக்கியாவோட மண்டையை கழுவி நீ வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது. நிச்சயமாக இது நாளைக்கு இனியா வந்து சொல்ல தான் போகிறாங்க எல்லாருக்கிட்டையும். ஏன்னா இனியா மறைச்சி இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இங்கே பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்றத அவங்க எடுத்து சொல்லி தான் ஆகணும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, இனியா பர்த்டே வச்சு, இனியா பர்த்டேக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா ஒரு நாடகத்தை போட்டு, ஏன்னா நிதிஷை பற்றின விஷயங்கள் வந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க வந்து இப்படி ஒரு பிளான், இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கேவலமான விஷயம், கேவலத்திலையும் உச்சக்கட்ட கேவலம், இவங்க பையன் மேலே உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக இவங்க பண்ணுற விஷயம் உண்மையிலே உச்சக்கட்டத்தோட கேவலம் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட பையன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா இனியா கிட்ட சொல்லலாம், என் பையன் இதுக்கு முன்னாடி இப்படி தப்பு பண்ணியிருந்தாமா, இந்த மாதிரி இருந்தான், பட் இப்போ மாறிட்டான், ஸோ அவனை திருத்தி நீ நல்ல வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்றது அப்படி சொல்லியிருக்கலாம், சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இதுக்கப்புறம் தான் இனியாவோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஈஸ்வரி வழக்கம் போல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்படி போகணும், இப்படி போகணும், சூப்பராக போகணும், இனியா வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியா உட்காந்துருக்காங்க. அவ்வளோதானா, நம்ம வாழ்க்கை போயிடுச்சா, இவன் ட்ரக் அடிக்டரா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. என்னடா செய்யறது, நம்ம எப்படிதான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிழவிக்கு பேச்சை பார்த்தீங்க அப்படின்னா, அதை வாங்கிட்டு போகணும், இதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவி கிளம்பிருச்சு. ஸோ இந்த கிழவி பண்ணதிலே உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியாவை இப்படி கோர்த்து விட்டது தான். ஏன்னா இனியா வந்து நிறையா விஷயங்களில் இவங்க பாட்டி கரெக்டாக தான் பேசுவாங்க, எங்கள் பாட்டி சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்துச்சு பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனியா என்ன பண்ண போகிறாங்க, இது ஒரு கேள்விக்குறியில் தான் போய்கிட்டு இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் இப்போ கேட்டுடலாமா வேணாமா, ஏன்னா நீங்கள் வந்து எதையாவது என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட அப்பாட்ட போய் கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு மனசு கேட்க விடாது. சரி, இப்போ எதுவும் கேட்க வேணாம், ஏன்னா ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இந்த ஃபங்க்ஷனில் எதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கிறது அப்படின்றது மாதிரி அவங்க மைண்ட் யோசிக்குது. இன்னொரு மைண்ட் என்ன யோசிக்குது
அப்படின்னா நம்மளை பற்றி இவங்க எதுவுமே யோசிக்கல, நம்ம எதுக்காக இவங்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்னொரு மைண்ட் இப்படி பேசுது. ஸோ அவங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அண்ட் நிதிஷ்ட போய் நேரடியாக கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம மறைக்கக்கூடாது, நேரடியாக நம்ம போய் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்ட போய் நேரடியாக கேட்குறாங்க. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, என்ன சுச்சுவேஷன், நீங்கள் என்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது மறைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நிதிஷ் வந்து நான் என்னத்தையும் மறைக்கலையே, நான் என்னத்தை உன்னை மறைக்கணும், உன்னை வந்து அப்படிலாம் இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை அளந்து விட்றாரு. ஆனால் இனியாவுக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இவன் தான், ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வந்து என்ன பண்ண போகுது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவன் யார் என்ன ஏது அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு போய் உண்மையை தானே சொல்லணும். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, எப்படி இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம், இனியாக்கு இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிதிஷ் அவனோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிப்பான். இவ்வளவு நாள் வரைக்கும் இனியாவுக்கு பிரச்சனை தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இனியாவுக்கு பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. இந்த பிரச்சனை இனியா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் முழுக்க பொறுப்பு வந்து இனியா கிட்ட தான் இருக்குது. இனியா வந்து அப்பா கிட்ட சொல்லலாமா அம்மா கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் யாரும் தாங்க மாட்டாங்க. நம்ம இந்த பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு மேலும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம மேலும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறதெல்லாம் சரியாக இருந்தால் கூட அவங்க இப்போ பண்ணுறது 100% தவறான விஷயம். இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கவே கூடாது. முதல்ல அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், அவனை பற்றின விஷயங்களை டேட்டா பேஸ் எடுத்து அவன் யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சி இவங்க எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரைடை போட்டிருந்திருக்கணும். ஸோ அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா இது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க பண்ணதுலே பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை சுமூகமாக கொண்டு போகிறோம், வேற மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இனியா இப்பயும் ஒரு தவறான விஷயத்தை தான் பண்ணுறாங்க. ஸோ இனியாவால் இந்த பிரச்சனை மறுபடியும் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு விஷயங்க, இதுக்கப்புறம் இனியாவோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் இனியா பற்றின விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனியா விசஸ் நிதிஷ் அப்படி தான் போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்திருக்காங்க. அண்ட் யாருமே எதிர்பார்க்காத விதமாக செலியனும் அதே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னா செலியன் வருவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஸோ செலியனும் வந்து ஒரு பெரிய ஷாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ பெரிய ஷாக் காத்திருக்குது. எழில் வந்துட்டாரு, எல்லாருமே வந்துட்டாங்க. பிரச்சனை வந்து மேலும் பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அண்டு இந்த பிரச்சனை இது வெறும் பெரிய பிரச்சனையாக மாறுச்சு அப்படின்னா இனியாவால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. ஏன்னா இனியாவுக்கு வந்து இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த பிரச்சனையை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மேலும் இந்த உண்மையை நம்ம பூட்டி வைக்க வேணாம், இது நம்ம அப்பா கிட்ட சொல்லிடுவோம், அப்பா கிட்ட சொன்னால் அப்பா நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை அவங்க அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவால் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவங்க அப்பாவால் நிச்சயமாக இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கே நம்ம பாக்கியாவோட பேச்சை கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேபி தப்பிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் பண்ணி தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி பார்ப்போங்க இந்த பிரச்சனை எப்படி இனியா ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாளைக்கு எபிசோடில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அப்பா கிட்ட, நீங்கள் பார்த்தது சரியான பையன் கிடையாது, நீங்கள் ஒரு பொம்பளை பொறுக்கிய அது போக ஒரு ட்ரக் அடிக்டரை நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க, இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க புலம்புறாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சம்பவம் அவங்கள நோக்கி வந்திருக்குது. எப்படி இந்த பிரச்சனை நம்ம இனியா ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.